என்னுடைய சேனல்ல ஆர்டிஐ பத்தி, அதாவது தகவல் உரிமை சட்டத்தை பத்தி நம்ம நிறைய பதிவுகளை பதிவிட்டிருக்கோம். எதுக்காக நான் பதிவிட்டிருக்கோம் அப்படின்னா, ஒரு சாமானிய மனிதர் வந்து எப்படி கவர்மெண்ட் அதிகாரிகிட்ட கேள்வி கேட்டு பதில் வாங்கணும். ஸோ அந்த கான்செப்டுக்காக தான் உருவாக்கப்பட்டது தான் ஆர்டிஐ சட்டம். இது சம்பந்தமா நம்ம நிறைய மாவட்டங்களில் பயிற்சிகள் வந்து வழங்கியிருக்காங்க. என்ன பயிற்சிகள் அப்படின்னா, ஒரு மனு எப்படி எழுதணும், ஒவ்வொரு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எந்த மாதிரி வகையில மனு எழுதணும், யாருக்கு சென்ட் பண்ணணும் அந்த மனுக்களை அப்படின்ற கான்செப்ட்ல நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல பதிவிட்டிருக்காங்க. அதனை தொடர்ந்து கடந்த ஆகஸ்ட் 10 மதுரையில தமுக்க மாகாணத்துல மிகப்பெரிய மாநாடு நடத்தப்பட்டது. யார் தலைமையிலும் பாத்தீங்க அப்படின்னா, ஆர்டிஐ சட்டத்தை உருவாக்கிய மதிப்பிற்குரிய சுதர்சன் நாச்சியார் அவர்கள் தலைமையிலையும், ஆர்டிஐ பயிற்சியாளர் மதிப்பிற்குரிய ஹக்கீம் என்ன வந்திருந்தாங்க. அப்போ அது மட்டும் இல்லாமல் காமன் மேன் யூடியூபர் மதிப்பிற்குரிய முருகேசன் அண்ணன் வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்து அது மட்டும் இல்லாமல் அவர் தொடர்ந்து நிறைய பேர் ஆர்டிஐ சம்பந்தமான ஜாம்பானங்கள் வந்திருந்தாங்க. அவங்க பேர் என்னால் குறிப்பிட முடியல. ஸோ இந்த முக்கியமான உட்கருத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாநாட்டில் நம்ம நிறைய மாநாடு பார்த்துருக்கோம். நம்ம வந்து ஆட்சி பெறுகின்ற கட்சிகள் சார்பாக மாநாடு நடத்தப்பட்டிருக்கு. ஆட்சி பண்ண போற மாநாடுகளை பார்த்துருக்கோம். ஆனா வந்து ஒரு ஆர்டிஐ சட்டத்துக்காக மாநாடு நடத்தப்பட்டது அப்படின்னா, இது வந்து தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் நம்ம நடத்தப்பட்டிருக்கோம் ஆர்டிஐ மாநாடு. உண்மையிலே மிக பிரம்மாண்டமா இருந்தது. நம்ம ஒரு 2 வகையான உட்கருத்துக்களை கொண்டு வச்சிருக்காங்க. என்னன்னா, இந்த மாநாட்டில் 5000 மனுக்கள் வந்து பொதுமக்கள் இருந்து, அதாவது ஆர்டிஐ பயிற்சியாளர் இருக்கக்கூடியவராக இருக்கட்டும், இல்லை சாமானியர்கள் வந்து மாநாடு வந்தவர்களாக இருக்கட்டும், அவங்ககிட்ட வந்து ஒரு 5000 மனுக்கள் வந்து பெட்டிஷன் வந்து வாங்கி யாருக்கு அனுப்ப போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொது தகவல் அலுவலர் அவர்கள், அரசு துணை செயலாளர், பொதுத்துறை தலைமை செயலகம் சேப்பாக்கத்தில் உள்ள சென்னைக்கு நம்ம இந்த 5000 மனுக்களும் அனுப்ப போறோம் அப்படின்ற கான்செப்டுக்காகவும் இந்த மாநாடு நடத்தப்பட்டது. அதுல தொடர்ந்து இந்த மனுன்றது எப்படி எழுதணும், ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, எப்பவுமே வந்து ஒரு அங்க உள்ள ஆர்டிஐ சமூக ஆர்வலர் ஒருத்தர் பேசும்போது அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு மனு எழுதுறோம், ஒரு பொதுவான விஷயத்துக்கு ஆர்டிஐ பதிவிடுறோம் அப்படின்னா, யாருக்கு எழுதுறோம், எப்படி எழுதுறோம், எந்த துறைக்கு எழுத போறோம், அது எழுதுனா எது மாதிரி பாதிப்பு வரும், அந்த பாதிப்பை எப்படி நம்ம கையாளணும், கையாளுறதுக்கு முன்னாடி அதோடைய லா அண்ட் ஆர்டர் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளை முக்கியமா பாதுகாக்கணும். நிறைய சமூக ஆர்வலர் பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய லா அண்ட் ஆர்டர் தெரியாம, அதை எப்படி கையாளணும்னு தெரியாம தாக்கப்படுறாங்க சமூக ஆர்வலர். ஸோ அதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா ஒவ்வொரு துறையை பத்தி ஆர்டி எழுதும் போது அது சம்பந்தமான லா அண்ட் ஆர்டர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு முறைப்படி நம்ம வந்து ஆர்டி எழுதணும் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். அந்த பதிவு வந்து உண்மையிலே எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி, எல்லாருக்குமே இது பயனுள்ளதா இருக்கும். அந்த சொன்ன வார்த்தைகள் வந்து 5000 மனுக்கு பெறப்பட்டுச்சா, 5000 மனுக்கு பெறப்பட்ட மனுக்கள் கண்டிப்பா வந்து இது வந்து பொதுத்தகவல் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டதான்றதான் இந்த பதிவு. எப்படிலாம் வந்து பிரிச்சு எடுக்கிறாங்க, என்ன டைப் ஆஃப் மனுக்கள்லாம் வந்துச்சு அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். மதிப்புக்குரிய சுதர்சன் நாச்சியார் அவர்கள் வந்து என்ன மாதிரிலாம் பேசுறாங்க பாத்தீங்க அப்படின்னா, அவங்க இந்த ஆர்டி சட்டத்தை உருவாக்கும் போது எது மாதிரிலாம் இடர்பாடு வந்துச்சு, அந்த இடர்பாடை எப்படி தகர்த்து எரிஞ்சுட்டு எப்படி வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாங்க, ஆஃப்டர் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அப்புறம் எது மாதிரிலாம் மாற்றங்கள் உருவாச்சுன்றத அவங்களோட அனுபவத்தை ரொம்ப ஷேர் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹக்கீம் அண்ணன் ஆர்டிஐ பயிற்சியாளர், அவங்க வந்து பயிற்சி போகும்போது இது மாதிரிலாம் வந்து பிரச்சனை சந்திச்சாங்க. அப்புறம் பயிற்சி கொடுத்து முடிச்ச உடனே அங்கே உள்ள பயிற்சி அடைஞ்சவர்கள் வந்து இது மாதிரிலாம் வந்து தகவலை பெறப்பட்டாங்கன்ற அனுபவங்களையும் அவங்க ஷேர் பண்ணாங்க. இது மாதிரி ஒவ்வொருவருக்கும் வந்து அவங்களோட அனுபவம் ஷேர் பண்ணும்போது உண்மையிலே ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைச்சு, நம்மளும் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிட்ட நம்ம கேள்வி கேட்கறதுக்கான ஒரு கீ நம்மகிட்ட இருக்கு, நம்மளோட ஆர்டி சட்டம்ன்ற ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு, அது மூலம் கேட்கலான்ற ஒரு கான்ஃபிடன்ட் வந்து இந்த மாநாட்டு மூலம் கிடைச்சது. அது மட்டும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே வந்து அவங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணாங்க. இது மாதிரி எனக்கு வந்து பதில் கிடைச்சிச்சு, பதில் நான் போடும்போது இது மாதிரி பயம் வந்துச்சு. செகண்டா வந்து அவங்களுக்கு கிடைச்ச உடனே அடுத்தடுத்த பதிவுகள் வந்து அவங்களால ஆர்டி சட்டத்தை பயன்படுத்தி பண்ண முடிஞ்சுன்ற அனுபவங்களை ஷேர் பண்ணாங்க இந்த மாநாட்டில் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த மாநாட்டில் வந்து முக்கியமாக யாராவது யூடியூபர்லாம் சப்போர்ட் பண்ணாங்கன்றவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஓட்டில் பண்ணுற விதமாக ஒரு சீன்லாம் அவங்களுக்கு கொடுத்தாங்க அந்த மாநாட்டில். உண்மையில அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. முக்கியமாக இந்த மனுக்கள்லாம் எப்படிலாம் பிரித்து எடுக்கிறாங்கன்றதை இந்த பதிவு கல்வெட்டி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆனா என்ன பொழுது தபால் வச்சிருக்கீங்களா, என்னது இதெல்லாம் வந்து நம்ம ஆகஸ்ட் 10 மதுரை தமுக்க மைதானத்துல ஒரு மாபெரும் ஆர்டி ஆர்வ மாநாடு நடத்தணும் இல்லையா? ஆமா. அதுல ஒரு 3 நிகழ்வு பண்ணோம். முக்கியமா ஒரு 22 தீர்மானம் ஏற்றணும், ஒரு 200க்கும் மேற்பட்ட ஆர்டி ஆர்வலுக்கு அவார்டு கொடுத்தோம். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய தலைமையின் கீழே 5000 ஆர்டி மனுக்கள் எழுதும் அந்த நடைமுறையை ஃபாலோ பண்ணோம். ஆல்ரெடி அங்க இருக்கக்கூடிய வந்த பொதுமக்கள் எல்லாருமே வந்து மனுக்கள் வந்து எழுதி அதை வந்து தலைமைச் செயலகத்துக்கு அனுப்புகிற அந்த ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். நிறைய மக்கள் வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி, அங்கே வந்த மக்கள் வந்து
இந்த மனு வந்து எழுதி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை வந்து தலைமைச் செயலகத்துக்கு நம்ம அனுப்ப போகிறோம். அந்த ப்ராசஸ் தான் தற்போது நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அங்கே வந்து நம்ம ஸ்டாம்ப் ஒட்டுற ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு கொடுக்கல. அதனால எழுதி எல்லாத்தையும் பெட்டிக்குள்ள நம்ம போட சொல்றோம். அப்படி பெட்டிக்குள்ள போட்டதுக்கு அப்புறம் நம்ம அப்படியே வந்து விட்டுற முடியாதுல்ல. அதனால அதை இங்கே கொண்டு வந்து நம்ம அதெல்லாம் ஒவ்வொன்றா பிரித்து நம்ம ஸ்டாம்ப் ஒட்டி ப்ராப்பராக நம்ம எப்படி அனுப்பணுமோ அந்த வேலையை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதில் 5000 மனுக்கள் அப்படின்னு நம்ம அனுப்பும்போது கொஞ்சம் லாங் ப்ராசஸாக இருக்க தான் செய்யும். ஒரு 10 மனு நம்ம ரெடி பண்ணி அதை அனுப்புறதுக்கே எவ்வளோ சிரமம்னு மனு அனுப்புகிற நபர்களுக்கு தான் தெரியும். ஆனால் 5000 மனுக்களுக்கு ஸ்டாம்ப் ஓட்டி அதை அனுப்புறதுங்கிறது கொஞ்சம் சவாலான ஒர்க்கு தான். இதைத்தான் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதனால என்ன கிடைக்க போகுது அப்படின்னா தகவல் பெறும் உரிமை சட்டத்தை வந்து நீர்த்து போகிற அளவுக்கு இன்னைக்கு அரசாங்கம் ரொம்ப மும்மூலத்தோட இருக்காங்க. ஆல்ரெடி இந்த மனுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து அதிக அளவில் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ இந்த சட்டமும் ஒரு சட்டம் இருக்கு அப்படிங்கிறது அரசு அளவுகளுக்கு நம்ம நினைப்பூட்டிய வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அந்த ஒரு நோக்கத்துக்காக இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்துக்காரர் வந்து ஒரு புதுக்கோட்டை மாவட்ட தகவல் கேட்டிருப்பார். புதுக்கோட்டை மாவட்டத்துக்காரர் வந்து தென்காசி மாவட்ட தகவல் கேட்டிருப்பார். இப்ப நிறைய தகவல் பெறும் உரிமை சட்டத்தை செல்ஃப் யூஸா பயன்படுத்துறாங்கிற குற்றச்சாட்டு நிறைய வந்துட்டு இருக்கு இல்லையா? அதெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் எங்க ஆளுகெல்லாம் வந்து எந்த மாவட்டத்து தகவலும் எந்த மாவட்டத்துல இருந்து பொதுநலம் சார்ந்து கேட்பாங்க அப்படிங்கறத நிரூபிக்கணுங்கிறக்காண்டி இந்த வேலையும் ஆமா. அதுல ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஒருத்தர் ஆட்சியை போட்டிருக்காரு. திண்டுக்கல்ல வந்து கடல்நீர் நீரை சுத்திகரிக்கும் திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னா திண்டுக்கல்ல கடலே இருந்தாலும் அவருடைய ஆர்வத்தை நம்ம வந்து பாராட்டுறோம் இல்லையா? முதல்ல கடலை கொண்டு வர்றதுக்கு முயற்சி எடுப்போம், அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை சுத்திகரிக்கிறான முயற்சி எடுப்போம். இருந்தாலும் ஆர்டிஐன்னு ஒண்ணு போடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப மும்முரம் காட்டினாங்க இல்லையா? அதை நம்ம பாராட்டோம். இது போன்ற மக்கள் கையாலே எழுதியும் கூட மனு வந்து அவங்களே போட்டிருக்காங்க. இதுல நிறைய பேர் எழுத தெரியாத ஒரு சில நபர்கள்லாம் எழுதி போட்டிருக்காங்க. ஆனா அவங்களோட ஆர்வத்தை தான் நம்ம வரவேற்கும். அதனால அதெல்லாம் கரெக்டா ப்ராப்பரா பிரிச்சு முகவரி சரியா இருக்கிற மனுக்கள்லாம் நம்ம கரெக்டா ஒதுக்கி அதை நம்ம ப்ராப்பரா அனுப்பிவிட்டோம். முகவரி எழுதாத நிறைய பேர் பேரு மாவட்டத்தை மட்டும் போட்டிருக்காங்க. திரும்ப அவங்களுக்கு எப்படி பதில் போகும் போற வழியில். அப்ப அந்த மாதிரி மனுக்கள் எல்லாம் நம்ம வந்து அனுப்ப முடியாது. அது கொஞ்சம் அது போன் நம்பர் போட்டிருந்தா தானே, எதுவுமே இல்லையா, பேரு மாவட்டம் இது ரெண்டையும் போட்டுருந்தா நம்ம எப்படி அனுப்புறது? அதே மாதிரி இளம் வயது பெண்கள் நிறைய பேர் கலந்துருக்காங்க. அவங்க உண்மையிலே சொல்ல போனா ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா அவங்க படிச்ச படிப்பு அவங்க எழுதியிருக்கும் போது ரொம்ப அற்புதமா மனுக்கள் வந்து வந்திருக்கு. அதையும் தாண்டி வழக்கறிஞர்கள் நிறைய பேர் வந்து இங்க வந்து மனு எழுதுங்க. வழக்கமா வழக்கறிஞர் தானப்பா மனு எழுத போவீங்க, வழக்கறிஞரே வர வச்சு நீங்க மனு எழுத வச்சிருக்கீங்களப்பா அப்படின்னா அதுவும் ஒரு பெரிய சாதனை தான். நம்ம சார்ந்த வழக்கறிஞர் நண்பர்கள் வந்து இங்க நிறைய பேர் மனு எழுதியிருக்காங்க. அவங்களோட மனுக்களையும் வந்து நம்ம அனுப்ப போறோம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா படிக்க தெரியாத பாமரர் முதற்கொண்டு நல்ல ஐபிச்சில படிச்ச நபர்கள் முதற்கொண்டு எல்லாரையும் ஒரே இடத்துல சமமா உட்கார்ந்து வச்சு மனு எழுத வச்சோம் இல்லையா? அதுதான் நம்மளுடைய பெரிய வெற்றின்னு சொல்லலாம். அதை நம்ம அப்படியே விட்டுறாம இவங்க சும்மா அப்படியே கடனுக்காக வாங்குறாங்க போல அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு கடந்து போயிடாம இருக்கணுங்கிற கண்டிதான் இந்த ஸ்டாம்ப்லாம் கட்டுக்கட்டா வாங்கி வச்சிருக்கோம். அதனால வந்து எனக்கு தெரியும்ல இதை விட்டுற மாட்டாங்க அப்படின்னு. அதனால நிறைய ஸ்டாம்ப் வந்து நம்ம வாங்கி வச்சிருக்கோம். இதெல்லாம் இந்த ஒட்டிக்கிட்டு இருக்கோம். இதுல தேதியை வந்து நம்ம மாத்தி நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னா அனுப்ப போறோம். இதுல நிறைய பேர் பொதுமக்கள் அவங்களாவே சீட் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆர்டிஐ மனுக்களை எழுதியிருக்காங்க. கோரிக்கை மனு நிறைய வச்சிருக்காங்க. அதுல நமக்கிட்டையும் ஒரு சில நண்பர்கள் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு சில நண்பர்கள் என்ன உங்களை நாங்க வருத்தப்படுத்த விரும்பல, அதனால அவங்களே உள்ள ஸ்டாம்பை வச்சு நீங்க ஒட்டிக்கிறீங்க, உங்களுக்கு செலவுப்படுத்த நாங்க விரும்பல அப்படி நல்ல உள்ளம் படைத்த நிறைய பேரும் வந்து இதுல வந்திருக்காங்க. அதையும் நம்ம வரவேற்கக்கூடிய ஒரு செயலா இருக்கு இல்லையா? இதனால ஜப்பான் டெக்னாலஜி நம்ம பயன்படுத்தி இருங்க ஒண்ணு ஒட்டி காட்டுறேன். ஜப்பான் டெக்னாலஜினா இதுதான் ஜப்பான் டெக்னாலஜி. இது வந்து பாஞ்சு, ஏன்னா வழக்கமா வந்து ஏழைகள் வந்து உமிழ் நீரை வச்சு நம்ம ஸ்டாம்ப் ஓட்டுவோம். அந்த மெத்தட் இல்லாம இந்த ஸ்டாம்ப்ல டீசெண்டா இருக்குங்கிறக்காண்டி இந்த மாதிரி வந்து நம்ம ஓட்டுறோம். இது வந்து ஒரு ஜப்பான் டெக்னாலஜி முறை. நம்ம தண்ணி காட்டுறோம். இது கண்டிப்பா அனுப்பிடுவோம். கூடிய விரைவில் வந்து எந்த தேதியில அனுப்புறோமோ அந்த தேதியை வந்து நம்ம சொல்லிடுவோம், மாத்திடுவோம் தேதியை கண்டிப்பா. ஏன்னா மனு அனுப்புனா ஒரு 2 தேதி 3 தேதி தள்ளி போற பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு வாரம் 10 நாள் தள்ளி போறது வந்து சரியான நடைமுறை இல்லை. அதனால நம்ம வந்து தேதியை மாத்திடுவோம். அதுல இந்த மாட்டு கட்டு ஒரு சில பேர்லாம் ஒட்டிய வச்சிருக்காங்க. மேல அவங்களுக்கு நம்ம பாராட்டுக்கள். இப்ப ஆர்டிஐ பத்தி ஸ்டூடெண்ட்ஸ் உடைய தாக்கங்கள் எப்படி, அவங்களுக்கு எப்படி இது இருக்கு? அது வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. உண்மையிலேயே நம்ம மாநாட்டுக்கு வந்து
3500 பேருக்கு மேல வந்து நம்ம மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்கிறதே ஒரு பெரிய உண்மையில ஆச்சரியமான ஒரு செய்கை. அதுல நிக்கில்டே வந்து பேசும்போது, இப்படி ஒரு மாநாட்டை நான் பார்த்ததே இல்லை வாழ்நாள்ல, அதுல ஒரு சட்டத்துக்காக இவ்வளவு பேர் கூடாங்கிற போது உண்மையில ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுல என்னால மோஸ்ட்லி நிறைய இளைஞர்களை பார்க்க முடியுது. இந்த மாநாட்டுல நிறைய இளைஞர்களை பார்க்க முடியுது. நிறைய பேர் வந்து மனு எழுதியிருக்காங்க, ஆல்ரெடி எழுதியிருக்காங்க. அதனால இளைஞர்கள் மத்தியிலையும் இன்றைக்கு காலகட்டத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் கொஞ்சம் என் தேசம் என் நாடு நல்லா இருக்கணுங்கிற ஒரு மனப்பாங்கு இன்னைக்கு இருக்கதான் செய்யும். அதை நம்ம இங்க மதுரை தமுக்கத்துல நம்ம பார்க்க முடிஞ்சது. மோஸ்ட்லி நம்மள்ட்ட நிறைய பேர் போன்ல பேசுற உறவுகளும் கூட அந்த மாதிரி இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் நிறைய இதை தேடி வரக்கூடிய நபர்களாகவும் இருக்காங்க. அதனால சக்சஸ்ஃபுல் மாநாடு நம்ம பண்ணியிருக்கோம். இந்த மனுவை சக்சஸ்ஃபுல்லா நம்ம பண்ணாம ஓய்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம பதிவு பண்ண விரும்புகிறோம். இன்னும் கொஞ்சம் எப்படி ஒரு வாரம் ப்ராசஸ் போயிடும். எப்படியாவது நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்றதுக்கு ஒரு வாரம் ப்ராசஸ் ஆயிடும். நம்ம அனுப்பினோடனே எல்லாத்தையும் அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நம்ம வீடியோ பதிவு பண்ணுவோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்ராக்சிமேட் எத்தனை நாள் ஆகும் இது அனுப்புறது? 1 வீக் ஆயிரும் மேக்ஸிமம். அடுத்த வாரத்துல கம்பல்சரி எல்லா மனுக்கையும் நம்ம கம்பல்சரி அனுப்பிடுவோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லா மனுமே ப்ராப்பரா தலைமை செயலத்துக்கு போய் சேரும். ஆமா, வேலை இருக்கு, நிறைய இருக்கு. நம்ம இதை 2 பேர் செய்யற வேலை இல்ல. இன்னமும் நம்ம டீம் ஆட்களை வந்து வர சொல்லியிருக்கோம். அவங்களும் வந்து நம்மளோட சப்போர்ட் பண்ணி தான் நம்ம வேலையை செய்ய போறோம். இந்த மனுக்கள்ல பாத்தீங்க அப்படின்னா முதல்ல எழுதுற மனுவா இருக்கலாம். நிறைய மனுக்கள் வந்து 10க்கு மேற்பட்ட மனுக்கள் எழுதி போட்டிருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் இது பதில் கிடைச்சிருமான்றது ஒரு கேள்விக்குறியா இல்ல கிடைச்சிருமா? அதாவது பதில் கிடைச்சிருமாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மனு எழுதுறதுக்கு இத்தனை பேர் இருக்காண்டாங்கிறது தெரியணும்ல அரசியல். ஆமா ஆமா. அதாவது இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நான் இப்ப சொன்னதான், புதுக்கோட்டையில இருக்கிறவன் மதுரையில இருக்கக்கூடிய தகவலை கேட்கறதுக்கு ஆர்டிஐ சட்டத்தை பயன்படுத்துறான். அப்ப செல்ஃபிஷா இல்லாம எல்லாரும் ஒரு பொதுநல நோக்கத்தோட இருக்காங்கிறத அரசு காட்டணும் இல்லையா? இந்த சட்டத்தை அதுக்காண்டி தான் பயன்படுத்துறோம். ஏன்னா நிறைய பேர் சொல்ற நெகட்டிவ் தாட்ஸ் தான் எல்லாமே ஓனிஸ் தாங்க அதிகமாக பயன்படுத்துறோம். இல்ல பொதுநலத்துக்காகவும் பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காண்டியாகவே நம்ம இந்த மனுக்களை வந்து நம்ம தயார் பண்ணியிருக்கோம். அதை நிறைய பேர் எழுதியிருக்காங்க. உண்மையில பழனியில இருக்கக்கூடியவங்க கோயம்புத்தூர் தகவலை கேட்டிருக்காங்க, கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க ராமநாதபுரம் தகவலை கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிறப்பான நிகழ்வாக இது இருந்திருக்கு. இது கண்டிப்பா வெற்றி பெறும் அப்படிங்கிற இந்த மாற்றம். பதில் வருது வரல அது 2வது பிரச்சனை. ஆனா கண்டிப்பா வரலைன்னா நம்ம அதை எப்படி ஃபாலோ பண்றதுங்கிறத நம்ம மனுதாரர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதுக்கு தான் நம்ம ரெடி பண்ணி வைக்கிறோம். அந்த நடைமுறை நம்ம வந்து பின்னாடி வந்து மக்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம். கண்டிப்பா இது போல 100 மாநாடு இதோட மிகப்பெரிய பண்றதுக்கான ஐடியா இருக்கா? அதுல யாரெல்லாம் வரணும்னு எதிர்பார்க்கறீங்க சொல்ல முடியல? என்னன்னா நம்ம ஒரு தேசிய மாநாடு வந்து அடுத்து நடத்துறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. எங்கன்னா அக்டோபர் 12 வந்து ராஜஸ்தான்ல வந்து அருணாராயமா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தலைமையின் கீழே ஒரு பெரிய ஒரு மாநாடு நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அதற்காக நம்ம இங்க இருந்து டீம் கூட கிளம்புறதுக்கு ஆயத்தமாயிருக்காங்க. ஒரு அருங்காட்சியம் திறக்க போறாங்க. அந்த அருங்காட்சியகம் வந்து அமைக்கிறதுக்கான அடிக்கல் நாட்டுறதுக்கு இங்க இருந்து நம்ம மக்கள்லாம் கிளம்பி போறாங்க. அந்த அக்டோபர் 12 அந்த சட்டம் வந்த நாளை நம்ம கொண்டாடும் விதமா இங்க இருந்து ராஜஸ்தான் கிளம்பிட்டு இருக்காங்க. அது ஒரு நிகழ்வா இருந்தாலும் நீங்க என்ன கேட்டீங்கன்னா, இதே போல மாநாடு இன்னும் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்க. நம்ம இப்போதைக்கு அந்த நிகழ்வு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கூட்டின 3500 பேரை தாண்டி வேற யாராவது ஆர்டி ஆர்வலர்களை நாங்களும் தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்திட்டோம்னு சொல்லி 3500ங்கிறத 3501 மாத்தி காட்டினாங்கன்னா அடுத்து ஒரு மாநாடு யோசிக்கிறத நாங்க யோசிப்போம். கண்டிப்பா. ஏன்னா முதலும் நாமே முடிவும் நாமே அப்படின்னு இருக்கதான் நாங்க விரும்புறோம். இதை பிரேக் பண்ணா கண்டிப்பா அடுத்த ஒரு மாநாடை யோசிக்கிறதுக்கு நம்ம முயற்சிப்போம். ஒரு கோரிக்கை படிச்சுக்காருங்க. ஒரு கோரிக்கை நீர்நிலை வாய்க்கால் இல்ல அதுல ஆர்டியும் தெரியாமலேயே நிறைய நம்ம கண்டிப்பா விரிச்சு படிப்போம். ஆர்டி ஆக்டிவிட்டிஸ் கண்டிப்பா இந்த மனுக்களை ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. அப்ப இந்த தகவல் வந்து அவங்களுக்காக போய் கிடைச்சிரும். நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் அனுப்பியிருக்காங்க. நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கண்டிப்பா எதா இருந்தாலும் அனுப்புறேன். அதுல எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. அவங்க கோரிக்கை மனுவா இருந்தாலும் அவங்க மாவட்டத்துக்கு நம்ம அனுப்பிடுவோம். அதுல நம்ம முருகேசன் தபாலை வந்து என்னென்ன மாதிரிலாம் பிரிச்சு எடுக்கிறாங்கன்றத இந்த பதிவுல ஃபுல்லா பார்த்தோம். இது போல உங்க ஏரியால உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இது மாதிரி பயிற்சியெல்லாம் அவங்க வேணும்னு விரும்புறவங்க கமாண்ட்ல சொல்லிட்டு போங்க. என்ன டிஸ்ட்ரிக்ட் எப்போ வேணும்ன்றத சொல்லிட்டு போங்க. நம்ம அதை பத்தி கன்சிடர் பண்ணுவோம். இதோட அடுத்த பதிவு பார்ப்போம். தேங்க்யூ.